பிரபல ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திர நடிகர் சீன் கேனரி காலமானார். அவருக்கு வயது 90. ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் நடித்த முதல் நடிகர் சீன் கேனரி. இவர் 7 ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் நடித்துள்ளார். ஸ்காட்லாந்தை சேர்ந்த இவர் ஆஸ்கர், பாப்தா மற்றும் கோல்டன் குளோப் என பல்வேறு முக்கிய விருதுகளை வென்றுள்ளார். இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உருவாகி வரும் திரைப்படம் கோப்ரா. இந்த படத்தில் 12 வித்தியாசமான வேடங்களில் விக்ரம் நடித்து வருகிறார். பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார். சமீபத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய இர்பான் பதானுக்கு வித்தியாசமான முறையில் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கின்றனர் கோப்ரா படக்குழுவினர். கடந்த 27ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய இர்பானுக்கு கோப்ரா படக்குழுவினர் சிறப்பான போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கோப்ரா படத்தை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். லட்சுமி மேனன் சுந்தர பாண்டியன் என்னும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் நடித்த கும்கி படம் தமிழ் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. குடும்ப பாங்கான முகத்தோற்றமும் இயல்பான நடிப்பும் லட்சுமி மேனனின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. லட்சுமி மேனனுக்கு வாய்ப்புகள் சரிவர அமையவில்லை. தற்போது இவர் விரைவில் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லட்சுமி மேனன் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் லட்சுமி மேனன் பிகினி உடையணிந்து நீச்சல் குளத்தில் குளியல் போட்டுக் கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அதிக அளவு ஷேர் செய்து வருகின்றனர். தமிழ் சினிமாவில் தற்போதைக்கு பிஸியான ஹீரோ என்றால் அது தனுஷ் என்று சொல்லலாம். தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியிலும் பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக வெளிவர காத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் ஜகமே தந்திரம் மற்றும் கர்ணன். இதற்கு பிறகு சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் நரேன் D43 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள படத்தில் நடிக்க உள்ளார் தனுஷ். சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த படமும் உருவாக உள்ளது. நீண்ட நாட்களாக தனுஷுக்கு கதாநாயகியாக மாளவிகா மோகனன் என தகவல் வந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்க உள்ளார். கன்னட மொழியில் வெளியான கிக் பார்ட்டி என்னும் படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர் ராஷ்மிகா மந்தனா. இவர் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களில் நடித்து வருகிறார். ராஷ்மிகா கீதா கோவிந்தம் என்னும் படத்தின் மூலம் பிரபலமானார். தற்போது ராஷ்மிகா தமிழில் கார்த்திக்கு ஜோடியாக சுல்தான் என்னும் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். ராஷ்மிகா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. தனது கட்டழகினை பராமரிக்க ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் வீடியோ தான் அது. இதை பார்த்த ரசிகர்கள் பலர் ஆர்யா வெளியிட்ட ஒர்க் அவுட் வீடியோவை விட இது பயங்கரமாயிருக்கே என்று தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் சிம்பு. தற்போது நடிகர் சிம்பு சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் மோஷன் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. சிம்பு ஈஸ்வரன் திரைப்படம் தொடங்குவதற்கு முன் 101 கிலோவில் இருந்தாராம். பின்னர் கடினமான உடற்பயிற்சியை மேற்கொண்டு 71 கிலோவாக தனது உடல் எடையை குறைத்துள்ளார். இது பற்றி தன்னுடைய பயிற்சியாளரிடம் சிம்பு, இந்த கடினமான உடற்பயிற்சியை நான் செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தது என்னுடைய ரசிகர்கள்தான். இதை நான் செய்தது எனது ரசிகர்களுக்காக மட்டுமே என்று கண் கலங்கியபடி கூறியுள்ளாராம். அந்த செய்தி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருவதோடு சிம்புவின் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளது. மகா படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்து விட்டது. மகா படத்தில் நடித்ததற்காக சிம்புவுக்கு ஹன்சிகா நன்றி தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் U.R. ஜமீல், தயாரிப்பாளர்கள் மதியழகன், அப்துல் மாலிக், முகமது சுபைதார் ஆகியோருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்ததில் மொத்த படக்குழுவினரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். வருகிற கோடை விருந்தாக மகா படத்தை திரைக்கு கொண்டு வர ஆவலாக இருக்கிறோம். இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாக பங்கு கொள்ள ஒப்புக்கொண்ட சிம்புவுக்கு பெரிய நன்றி. படத்தில் அவர் வரும் காட்சிகளை ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்று ஹன்சிகா கூறினார். தமிழகத்தில் சினிமா திரையரங்குகள் நவம்பர் 10ஆம் தேதி முதல் 60% இருக்கைகளுடன் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து 6 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட உள்ளன. இயக்குனரும் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க தலைவருமான பாரதி ராஜா திரையரங்குகளை திறக்கவும் படப்பிடிப்பை அதிக எண்ணிக்கையிலான நபர்களுடன் நடத்தவும் அனுமதி அளித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் சங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.
நவம்பர் 12ஆம் தேதி சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைம் OTTயில் தீபாவளி வெளியீடாக வரவுள்ளது. பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகும் படம் வாடி வாசல் ஆகிய படங்கள் அறிவிக்கப்பட்டு இருப்பதால் எது முதலில் தொடங்கும் என்ற குழப்பம் நிலவி வந்தது. சூர்யா அளித்துள்ள பேட்டியில் முதலில் நவராசா, ஆந்தலாஜி, பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகும் படம் வாடி வாசல் ஆகிய வரிசையில் நடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு தலைவி என்ற பெயரில் தமிழ் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஜெயலலிதாவாக கங்கனா ரணாவத் நடித்து வருகிறார். கொரோனா லாக்டவுன் காரணமாக இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தடைப்பட்டிருந்த நிலையில் இப்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. இதில் சில காட்சிகளை ஹைதராபாத்தில் படம் பிடித்துள்ளது படக்குழு. அந்த காட்சிகள் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசுவது போன்ற காட்சிகள். இன்னும் ஜெயலலிதா கலந்து கொண்ட பேரணி காட்சிகள் படமாக்கப்பட வேண்டுமாம். ஆனால் இப்போது கொரோனா காரணமாக படப்பிடிப்புக்கு குறிப்பிட்ட நபர்களே அனுமதிக்கப்படுவதால் அந்த காட்சிகளை கிராபிக்ஸ் மூலம் எடுக்க இயக்குனர் விஜய் முடிவு செய்துள்ளாராம்.